ஏடிஜிபியை கைது பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், ஏடிஜிபியை கைது பண்ணவே இல்லை. கோர்ட்டில் வந்து அரசு மீதான கூட்டு போனதாகலாம் செய்தியெல்லாம் வெளியே வந்தது. ஏடிஜிபியை கைதே பண்ணலை. கைது பண்ணல, கோர்ட்லேருந்து நேராக கூட்டிகிட்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனு. திருவாலங்காடு கூட்டு போனாங்க, விசாரிச்சுட்டு அவர் அனுப்பிட்டாங்க. ஓ, அது அரசு கிடையாதா? எஃப்ஐஆர் போட்டால் தானே அரெஸ்ட்டு. ஏன் எஃப்ஐஆரில் ஏன் வந்து ஏடிஜிபி பேர் இல்லைன்னு வந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் கேட்டார். சரி, எஃப்ஐஆர் முதல்ல போட்டது வந்து யார் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து கடத்திட்டு போனாங்களோ அவங்கள மட்டும்தான் எஃப்ஐஆரில் போட்டாங்க. ஓகே, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவருடைய காரெல்லாம் கொண்டு வந்தாங்க, இவருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஓகே, அக்யூஸ்டு கன்ஃபெஷனுக்கு அப்புறம் வர்ற அக்யூஸ்டுங்களுக்கு எஃப்ஐஆரில் வராது. அடிஷ்னல் ரொம்ப பேர் விவரம் இல்லாமல் பேசி அது வந்து சார்ஜ் ஷீட்டில் தான் பேச கொண்டு வரலாம். ஓகே, நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க எஃப்ஐஆரில் என் பேர் இல்லை, அவர் பேர் இல்லை. அது முட்டாள்தனமான பேச்சு. பேசுகிறவங்களுக்கு சட்டம் தெரியலன்னு. எஃப்ஐஆர் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. என்ன தகவல் வருதோ அதை எழுத்து மூலமாக வைக்கிறது தான் எஃப்ஐஆர். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் கைது பண்ணுறவங்க பேர் வந்து எஃப்ஐஆரில் வராது. சரி, எஃப்ஐஆரில் அவங்க பேர் இல்லைங்கிறதுனால அவர்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் கொண்டு வரப்பட்ட குற்றவாளி. ஓகே,